வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். TANCET MBA 2026 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மளோட யூடியூப்பில் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் நம்ம 35 days of crash course கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னைக்கு டே 11 ஆஃப் தி கிராஷ் கோர்ஸ். ஸோ செஷன் 11ல் நம்மளுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து நிறைய செஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு வந்துருந்தோம். அதில் வந்து இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்மியூட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ 35 days of crash course for your TANCET MBA 2026 பிளேலிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்போஸ் நீங்கள் வேறு எல்லா வீடியோஸும் அதாவது டில் செஷன் 10 வரைக்கும் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி செக் அவுட். ஸோ மேக் ஷோர் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் தேர் இஸ் எனி அதர் லைவ் செஷன்ஸ் நான் வரும்போது யூ கேன் ஆப்வியஸ்லி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நான் ஒரு வந்து புதுசாக லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ செஷனில் நம்மளுக்கு லைவ் செஷனில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது நான் சொல்லித்தரும் போது அப்படின்னா மேக் ஷோர் நீங்கள் அதை வந்து லைவ் சேட் பாக்ஸில் நீங்கள் போட்டுருங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துருக்கேன். அண்ட் அதனால தான் நம்ம லைவ் செஷன்ஸே கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ரீசன் ஃபார் கண்டக்டிங் லைவ் செஷன் இஸ் லைவ் செஷன் நம்ம எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேஜர் ரீசனே வந்து நீங்கள் வந்து இன்டராக்டிவாக நீங்கள் பென் அண்ட் நோட் அண்ட் பென் எடுத்து எழுதணும். ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் சம் நம்ம ஏதாவது போடுறோம் அப்படின்னா நீங்கள் கூடயே போடணும். ஸோ அதுக்காக மட்டுமே தான் நம்ம வந்து இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இதை வந்து டவுட் கிளியரிங் செஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்ஸை நீங்கள் லைவ் சேட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அப்பப்போ ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போது நம்ம வந்து செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் ஐ டோல் நம்ம ஆல்ரெடி வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட் இது வந்து அப்டேட்டட் ஸ்கெடியூல் இது. ஏன்னா நம்ம வந்து நேத்திக்கு வந்து வெறும் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. கூட வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஐ ஹவ் ஆடட் இட் நியூலி. ஸோ அதை நம்ம நேத்திக்கு பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட் டில் டே 10. இன்றைக்கி வி ஆர் இன் டே 11 பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு 3 more classes இருக்குது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் டு கம்ப்ளீட் இட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து டே 10 வரைக்கும் வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ இந்த பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்றது நம்ம வந்து 6th standard மேத்ஸ் அப்போது நம்ம படிச்சிருப்போமான்றது கேட்டோம்னா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, பட் சில பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் சில பேர் படிச்சிருக்கலாம், சில பேர் படிக்காமலும் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இது. ஸோ அப்போது பெர்மியூட்டேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பெர்மியூட்டேஷன் அப்படின்னா இட் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஆர்டர், அரேஞ்ச்மெண்ட் இல்லை ஆர்டர். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் டிஸ்கிரைபிங் தி வே ஹவு இட் இஸ் பீன் அரேஞ்ச்ட். எப்படி வந்து ஒரு ஆர்டரில் நிற்கிறாங்களா, எல்லாம் கரெக்டான ஆர்டரில் நிற்கிறாங்களா அப்படின்றத பார்க்குற மாதிரி இட் டிஸ்கிரைப்ஸ் தி ஆர்டர் ஆர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் அ செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் தி ஆர்டர் மேட்டர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வாட் இஸ் பெர்மியூட்டேஷன் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் யூசிங் லெட்டர்ஸ் ஏபிசி. இப்போ ஏபிசி நம்ம எழுதுகிறோம் கரெக்டுங்களா. இப்போது த பெர்மியூட்டேஷன் டேக்
taken 2 at a time. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம இதை எழுதலாம், கரெக்டுங்களா? ஸோ என்னென்ன வேஸ்லலாம் எழுதலாம்? ஃபஸ்ட்டு நம்ம ஏக்கும் பிக்கும், நெக்ஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் அப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிக்கும் ஏக்கும் பிக்கும் சிக்கும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு சிக்கும் ஏக்கும் அதே மாதிரி சிக்கும் பிக்கும் நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் we can write. நான் எரேஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதுறது தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எழுதிடலாம். அப்போ இதில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏபி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ ஏ அண்ட் பியும் பி அண்ட் ஏ வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஏபி எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்டர், பிஏன்னு எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்டர். ஓகேவா? ரெண்டுமே ஒரே ஆர்டரான்னு கேட்டால் கிடையாது. இங்கே வந்து ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? ஸோ ஏபின்னு எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்டர், பிஏ அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்டர். கிளியர்? புரியுதுங்களா உங்களுக்கு? பெர்மியூட்டேஷனோடது பெர்மியூட்டேஷன் ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பாருங்கள். ஸோ பெர்மியூட்டேஷன் அப்படின்னா இட் மேஜர்லி டீல்ஸ் வித் தி ஆர்டர். எப்படி நம்மளுக்கு வந்து ஆர்டர் எந்த ஆர்டரில் வருது அப்படின்றத நம்ம வந்து பேசுகிறது தான் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸுக்கு எடுக்கிறோம். லெட்ஸ் டேக் வந்து இப்போ வந்து ஒரு 4 ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 4 ஃப்ரூட்ஸில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறது எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் அண்ட் மேங்கோ அப்படின்றத அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்போ மேங்கோ அண்ட் ஆப்பிளும் வந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆப்பிள் அண்ட் மேங்கோ தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்போ அந்த ஆர்டரில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். மேங்கோ அண்ட் ஆப்பிள்னு சொல்லிட்டு நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்போது லெட்ஸ் டேக் அ வெரி சிம்பிள் எக்ஸாம். நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம காலேஜில் வந்து ஸ்கோர் வாங்குகிறோம். அந்த ஸ்கோர்ஸ் வந்து இப்போ டாப்பில் ஃபஸ்ட்டு 3 இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த ஆர்டர் தான் நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளால் போட முடியும். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ ஏவும் பியும் இருக்குன்னா பியும் ஏவும் சேமான்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஏபி அப்படின்றது ஒரு ஆர்டர், பிஏ அப்படின்றது ஒரு ஆர்டர். ஸோ இதை வந்து கிளாரிட்டி புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம பெர்மியூட்டேஷன், அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம எப்படி இதை வந்து ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோமோ அதை தான் பெர்மியூட்டேஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். லெட்ஸ் மூவ் இன் டு காம்பினேஷன். இப்போ இங்கே காம்பினேஷனில் வந்து நம்மளுக்கு ஆர்டர் ஆர் அரேஞ்ச்மெண்ட் அதை பற்றி கிடையாது. இங்கே வந்து காம்பினேஷன் மீன்ஸ் செலெக்ஷன். செலெக்ஷன் அப்படின்னா எதை சொல்லுது அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் செலக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். ஸோ ஆர்டர் வந்து இங்கே முக்கியம் கிடையாது, பட் செலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்றத பாருங்கள். சூஸிங் 2 அவுட் ஆஃப் ஏபிசி. ஸோ நம்ம ஏபிசி எப்படிலாம் எழுதலான்றது தான் நான் இங்கே காமிச்சேன். ஸோ அப்போ இங்கே நம்ம ஏபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏவும் பியும் எடுத்துக்கலாம், பியும் ஏவும் எடுத்துக்கலாம். இங்கே ஆர்டர் முக்கியம் இல்லை, பட் இங்கே ஆர்டர் முக்கியம். பெர்மியூட்டேஷனில் ஆர்டர் முக்கியம், காம்பினேஷனில் ஆர்டர் முக்கியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் தான் பண்ணுறீங்க. ஏபி வேணும் நமக்கு, ஸோ அது ஏபியாகவும் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை பிஏவாகவும் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் செலெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிகாஸ் இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும். பெர்மியூட்டேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்ன? ப்ளீஸ் கிவ் மீ அ தம்ஸ் அப். லைவ் சேட்டில் தம்ஸ் அப் கொடுங்க, பிகாஸ் எனக்கு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்றது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் TANCET MBA எழுத போகிறாங்களோ. கிளியர்? So, இப்போ we are moving ahead. So, permutation na, once again I will give you a revision. Permutation na specific order. நம்மளுக்கு AB வேணும்னா AB தான் எடுக்கணும், BA எடுக்க முடியாது. அதுதான் காம்பினேஷன் அப்படின்னா செலெக்ஷன். ஸோ நம்மளுக்கு AB தான் செலெக்ஷன் நம்ம பண்ணணும். ஆனால் அதை வந்து எப்படி எந்த ஆர்டரில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ABன்னு இருந்தாலும் எடுத்துக்கலாம், BAன்னு இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் பெர்மியூட்டேஷன் அண்ட் திஸ் இஸ் யுவர் காம்பினேஷன். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான thing which is the base or foundation for your permutation and combination, which is your factorial notation. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸே போடுவோம். ஓகேவா? ஸோ ஃபேக்டோரியலை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒரே ஒரு
வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 அப்படின்னு இருக்குன்னா அதுக்கான ஃபேக்டோரியல் என்ன, 5 அப்படின்னு இருக்குன்னா அதோட ஃபேக்டோரியல் என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, கிளியரா? ஸோ அப்போது when we talk about we are going to find out the factorial ஒரு இதுக்கும். அப்போ 0 factorial அப்படின்னா it will be 1. 0 factorial அப்படின்னா 1. நெக்ஸ்ட் 1 factorial அப்படின்னா 1 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 factorialனா என்ன, இந்த ஃபேக்டோரியல் எப்படி போடுறாங்கன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? 2 factorial அப்படின்றது 2 into 1 இப்படி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 factorial அப்படின்னா என்ன, 3 1 second I will write it properly. 3 into 2 into 1. So 1 2s are 2, 2 3s are 6. So அப்படி தான் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து வருது. கிளியர்? ஸோ the same game goes for your 4 factorial 24 எப்படின்னா 4 into 3 into 2 into 1. ஸோ இப்படி தான் நம்ம ஃபேக்டோரியலே கண்டுபிடிப்போம். ஸோ ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 தான் நம்மளுக்கு, ஸோ 1 மட்டும் தான். ஸோ அது 0க்கும் 1 தான் நம்மளுக்கு வரும். ஸோ 0 ஃபேக்டோரியலுக்கு 1 தான் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 5 ஃபேக்டோரியலுக்கு நம்ம எப்படி போடுவோம், any idea on how we will put it for 5 factorial? Same thing, 5 into 4 into 3 into 2 into 1. Clear? புரிஞ்சுதா? 5 into 4 into 3 into 2 into 1. So the same thing goes for 6 factorial. So 6 factorialக்கு 6 into, ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 9 வரைக்குமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும், அதனால தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே போடுவீங்க. கிளியரா? ஸோ அப்போது 7 ஃபேக்டோரியலுக்கு எப்படி போடுவீங்க, 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஓகேவா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் காப்பி திஸ் ஸோ தட் நான் வந்து ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க வேணாம். லெட் மீ காப்பி திஸ். வெயிட் அ செகண்ட். ஓகே, காப்பி பண்ண முடியல இப்போதைக்கு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கண்டினியூ. ஸோ அப்போ 8 ஃபேக்டோரியல் அப்படின்னா த சேம் திங் தான். 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஓகேவா? For your 9 factorial, 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. So this is how you have to do it. So இந்த ஃபுல் இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாகவே உங்களுக்கு எழுதி போட்டுடுறேன். பிகாஸ் இதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் புரியாத மாதிரி அதுதான் நான் பிக்சரைஸ்ட் ஃபார்மேட்டில் போட்டுடுறேன் இந்த இது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம குவான்ஸ் ஃபார்முலா ஷீட்டில் அப்படி போட்டிருந்தோம். ஸோ நான் அது மாதிரியே போட்டுடுறேன் இதில். ஸோ இதை தான் நீங்கள் வந்து பேஸ், திஸ் இஸ் யோர் பேஸ் ஃபார் யோர் பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு திடீர்னு 5 ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னா 120 சொல்ல தெரியணும். 6 ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னா 720 தெரியும். ஆனால் அது எப்படி வந்ததுன்றது தான் நான் இங்கே உங்களுக்கு ஐ ஷோட் யூர் ஹவு டு வி நீட் டு கேல்குலேட் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இப்போ லெட்ஸ் மூவ் ஹெட் வித் தி ஃபார்முலாஸ். பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பெர்மியூட்டேஷனோட ஃபார்முலாஸ்க்கு மூவ் ஹெட் பண்ணிவிடுவோம். கிளியர்? ஸோ எனி டவுட்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து லைவ் சேட்டில் மெசேஜ் போடுங்க. ஓகே, பெர்மியூட்டேஷனோட ஃபார்முலா என்ன? ஸோ பெர்மியூட்டேஷன், நம்பர் ஆஃப் பெர்மியூட்டேஷன் ஆஃப் n objects taken are at a time. So permutation ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா NPR which is equal to n அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல். கிளியரா? n minus r ஃபேக்டோரியல். கிளியர் டில் திஸ்? நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து they have asked 6p permutation என்ன அப்படின்னா 6p
கீழே வந்து 2 அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர் வேல்யூ என்ன 2 டைம்ஸ். அப்போது 6 அப்படின்றத நம்ம 2 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 6 × 5 மட்டும் பண்ணால் போதும். இங்கே 2ன்னு இருக்கா, அப்போது ஃபஸ்ட்டு 6 நம்ம எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு 6க்கு கீழே உள்ள நம்பர் என்ன 5. ஸோ 1 2 6 × 5 is 30. சிம்பிள் as that. நான் இங்கே இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 7. ஸோ 7 ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். ஸோ 3 டைம்ஸ் நீங்கள் வந்து அதிலேருந்து நம்பரை கீழே உள்ள நம்பரை எழுதணும். அப்போ 7 வந்து 1, 2 வந்து 6 and 3 வந்து 5. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ 6p2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து 6க்கு கீழே இருக்கிற ஒரு நம்பரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். ஏன்னா 2 டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 அப்புறம் 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7p3 அப்படின்னா 7 வந்து நம்ம வந்து 3 டைம்ஸ், அதாவது அது கீழே உள்ள நம்பரை நம்ம 2 தடவை எக்ஸ்ட்ராவாக எழுதணும். ஸோ 7 எழுதிட்டு 6 and 5. இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டேக்கன் அட் அ டைம் அப்படின்னா NPN which is equal to n. எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஒரே நேரத்தில் நம்ம எடுக்கும் போது n வேல்யூ வந்து நம்ம எடுத்துப்போம். கிளியர்? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த ஃபார்முலாவில்? இன்டராக்டிவ் செஷனாக இருக்கணும். ஸோ நீங்கள் லைவ் சேட்டில் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் உங்களுக்கு இன்னும் ஒரு இது இருக்குது. தட் இஸ் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வரும்போது எப்படி நம்ம போடுவோம் அப்படின்றது தான். ஸோ நம்பர் ஆஃப் பெர்மியூட்டேஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வேர் சம் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் ரிப்பீட்டடாக இருக்கும் போது விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெர்மியூட்டேஷன்ஸ் ஆஃப் அ மல்டி செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பெர்மியூட்டேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை p1 ஃபேக்டோரியல் p2. எத்தனை ஃபேக்டோரியல் இருக்கோ அத்தனை நம்ம எழுதுவோம். ஸோ இப்போது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பலூன் அப்படின்ற வேர்டுக்கு நம்மளுக்கு பலூனில் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்து சில லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ B அப்படின்றது இட் இஸ் ரிப்பீட்டிங் ஒன்லி 1 டைம். கரெக்டாக? ஸோ அப்போ 1 டைம் தான் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் A அப்படின்றது 1 டைம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் L அப்படின்றது 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 டைம்ஸ்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் O அப்படின்றதும் 2 டைம்ஸ் இருக்குது. அண்ட் N அப்படின்றது 1 டைம் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக இங்கே மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் உள்ளது அப்படின்னா n. டோட்டல் அப்படின்றது n which is equal to 7 தான் டோட்டல். கிளியர்? 7 தான் டோட்டல் லெட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். ஸோ இப்போ இங்கே L இருக்குது பார்த்தீங்கன்னா, L வந்து ரிப்பீட்டட் லெட்டர். ஸோ அப்போ இதை வந்து N1 வச்சுப்போம். அப்போ L வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்னால N1 is equal to 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அண்ட் N2 O வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட். ஃபஸ்ட்டு L 2 டைம்ஸ், நெக்ஸ்ட்டு O 2 டைம்ஸ். அப்போ L N1ஆகவும் O N2ஆகவும் வச்சுக்கிறோம். அப்போ இதுதான் உங்களோட ஃபார்முலா. இந்த கேல்குலேஷன் பாருங்கள், இந்த ஃபார்முலாவை தான் அப்படி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். n அப்படின்றது டோட்டல். அப்போ 7 தான் உங்களோட ஃபேக்டோரியல். அப்போ 7 எடுத்து எழுதுகிறோம். டிவைடட் பை உங்களுக்கு கீழே வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆனது. ஸோ இங்கே கீழே எழுதியிருக்கோம்ல, இது வந்து என்னது ரிப்பீட்டட் வேல்யூஸுக்கான இதுவும் தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? ரிப்பீட்டட் வேல்யூஸ்க்கு தான் நம்ம இங்கே எழுதுறோம். அப்போது ரிப்பீட்டட் வேல்யூஸ்க்கு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா அப்போது உங்களுக்கு கீழே வந்து இது எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 2 டைம்ஸ் வருது. கரெக்டுங்களா? அப்போ 2 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பேசாத நான் இங்கே எழுதிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த பிக்சர் கிளியராக தெரியல அப்படின்னா, ஸோ மொத்தம் டோட்டல் வேல்யூ 7. ஸோ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் 2 தடவை வருது, 2 லெட்டர். ஸோ அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல் நம்ம போடுறோம். கிளியர்? அப்போது 7 ஃபேக்டோரியல் என்ன டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். நம்ம இங்கே ஆல்ரெடி படித்தோம்ல 7 ஃபேக்டோரியல் என்ன 5040. கிளியர்? அப்போ நம்ம டக்குன்னு அதை எழுதிடும் 5040 அப்படின்றது. ஒன்ஸ் அகெயின் நெக்ஸ்ட் 2 ஃபேக்டோரியல் என்ன டக்குன்னு ஞாபகம் வரணும். 2 ஃபேக்டோரியல் இஸ் 2 into 2. அப்போ அகெயின் 5040 divided by 2 into 2 வந்து 4 which is equal to 1260. ஸோ if suppose இங்கே வந்து இந்த repeated words இல்லை அப்படின்னா, நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுவோம்,
இஃப் சப்போஸ் இங்கே வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே வந்து டோட்டலாகவே உங்களுக்கு 7 தான் வந்து ஃபேக்டோரியல். ஏன்னா அப்போது 7 ஃபேக்டோரியல் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு வேல்யூ என்னவாயிடும் 5040 ஆகிடும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா, பட் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னவா வருது 1260 is your answer. So there are 1260 unique ways to arrange the letters in the word balloon. So எவ்வளோ வேஸில் we can arrange. ஸோ இப்படி தான் நீங்கள் permutation கண்டுபிடிப்பீங்க when there is a repeated value. L and O அப்படின்றது ரிப்பீட்டடாக இருக்குது. புரிஞ்சுதா? சப்போஸ் இங்கே ரிப்பீட்டட் வேல்யூ இல்லை அப்படின்னா சிம்பிளாக வெறும்னே 7 ஃபேக்டோரியல் தான் உங்களோட ஆன்சர், which is 5040. ஓகேவா? ஓகே, கிளியர்? பொறுமையாக உட்காந்து அதை பாருங்கள் திருப்பியும், அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பெர்மியூட்டேஷனுக்கு நம்ம வந்து ரிப்பீட்டட் வேல்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸ் ரிப்பீட் ஆகாத போது நம்ம இந்த மாதிரி தான் போடுவோம். வேறஸ் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுச்சு அப்படின்னா நம்ம இப்படி போடுவோம். நெக்ஸ்ட்டு காம்பினேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ காம்பினேஷனில் நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து ஆர்டர் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் செலெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட் டேக்கன் ஆர் அட் அ டைம். ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஸோ அப்போ n அப்படின்றது the total number of objects என்னன்னா, r அப்படின்றது the number of objects being chose, எது வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அப்போது NCR which is equals to n factorial divided by r factorial bracketல n minus r factorial. ஸோ இதுதான் உங்களோட காம்பினேஷனோடைய ஃபார்முலா. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், 11C4 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்து 11C4 அப்படின்னா நம்மளுக்கு பெர்மியூட்டேஷனில் நம்ம எப்படி போடுவோம், இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 6P2 அப்படின்னா நம்மளுக்கு 6 வந்து 6க்கும் கீழே இருக்கிற ஒரு வேல்யூ, ஏன்னா 2 டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 × 5 தான் எழுதுவோம். இதே இங்கே 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ 7க்கும் கீழே எக்ஸ்ட்ராவாக 2 வேல்யூ, அப்போ 7 × 6 × 5ன்னு வரும். ஓகேவா? அப்போது இது மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம், வெறும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறோம். பட் இங்கே தி காம்பினேஷன் வி டிவிஷன் நம்ம பண்ணுவோம். அதுவும் எப்படி பண்ணுறோன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 11 இருக்குல்ல, இந்த 11 அந்த 11ஐ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எத்தனை வாட்டி எழுதணும் அப்படின்னா 4 டைம்ஸ் எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 4, அதாவது 11லேருந்து கீழே வந்து 4 வேல்யூஸ் என்ன, 11க்கு கீழே 10 இருக்குது, 10க்கு கீழே 9 இருக்குது, 9 கீழே 8, மொத்தமாக 4 வேல்யூஸ் இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 4 அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கீழே வந்து 4 வேல்யூஸ் நம்ம எழுதுகிறோம். 4, அதுக்கு கீழே 3, அதுக்கு கீழே 2 அண்ட் அதுக்கு கீழே 1. அப்போ இதுவும் 4 வேல்யூஸ். புரிஞ்சுதா? இப்படி தான் நீங்கள் காம்பினேஷனுக்கு நீங்கள் போடுவீங்க. கிளியராக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், உங்களுக்கு காம்பினேஷனில் நம்ம வந்து டிவிஷன் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 11 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கோங்க. லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் அகெயின் அண்ட் டெல் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் 11 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த 11 வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம போடணும் அப்படின்னா 4. அப்போது 11க்கு கீழே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்போ மொத்தமாக 4 வேல்யூஸ் வரும். 11 போட்டுப்பீங்க, 10, 9 and 8. ஸோ அப்போ மொத்தமாக உங்களுக்கு 4 வேல்யூஸ் வந்தாச்சு. ஓகேவா? நவ் இங்கே 4 வேல்யூஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே வந்து 4 டிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ டிவைட் பண்ணிவிட்டு இங்கே கீழே 4ன்னு இருக்குது. அப்போது நம்ம இங்கே என்ன எழுதுவோம், 4 × 3 × 2 × 4. அப்போ இங்கேயும் அகெயின் நம்ம 4 வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 11க்கு கீழே உள்ள 3 வேல்யூஸ் எழுதி மொத்தமாக 4 வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு 4க்கு கீழே உள்ள 3 வேல்யூஸ் எழுதி மொத்தமாக 4 வேல்யூஸ். அப்போது நம்ம இதை தான் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 11 × 10 × 9 × 8 will give you 7920 divided by 4 × 3 × 2 × 1 will give you 24. ஸோ அப்போது மொத்தமாக உங்களுக்கு என்ன இருக்குது, 330 is your final answer after dividing. So 7920 divided by 24 will give you 330 as your answer. புரிஞ்சுதா? பெர்முட்டேஷனில் நம்மளுக்கு டிவிஷன் வராது, நம்ம டேரெக்டாக தான் எழுதுவோம். வேற இங்கே காம்பினேஷனில் யூ வில் ஹாவ் தி டிவிஷன். புரிஞ்சுதா? எப்படி நம்ம இந்த வேல்யூஸ் எழுதுகிறோம் அப்படின்றதையும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். 11 வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அண்ட் கீழே இருக்கிற 4 அதை எப்படி எழுதியிருக்கோம்.
அண்ட் ஃபைனலாக நம்ம எப்போயுமே பண்ணுற டிவிஷன் பண்ணி நம்ம போடுறோம். ஸோ இன்னும் ஒன் மோர் கான்செப்ட் இருக்குது இன் காம்பினேஷன். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் ஐ ஹேவ், யூ வில் see that. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து காம்பினேஷன்லேயே இன்னும் ஒன்று இருக்குது, தட் இஸ் ஃபார் யோர் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இஃப் தே ஹேவ் கிவன் யூ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க, பர்த்டே பார்ட்டி. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்து 15 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 மெம்பர்ஸ்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த 15 மெம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து 12 மெம்பர்ஸ் தான் வந்து பார்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாலேருந்து நீங்கள் இவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க, அந்த இவ்வளோ தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து செலெக்ஷன் அப்படின்றது தான் நம்ம இங்கே படிக்கிறோம் காம்பினேஷனில். ஸோ காம்பினேஷனில் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுலேருந்து நீங்கள் 12 தான் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இங்கே ஃபார்முலா. ஸோ NCO is equals to 1. There is only one way to choose 0 from a group by choosing nothing. ஸோ ஒரே ஒரு வே தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு NCN which is equal to 1. There is one way to choose all n object by choosing everyone. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலனாலும் இந்த ஃபார்முலாவை மட்டும் பாருங்கள். சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் NCR which is equal to NCN minus R. கிளியர்? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மோர் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எஸ் மிஸ்ட்ரி ஃபாஸ்டர் தமிழ், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஐ வில் கிளியர் யூ பிகாஸ் நீங்கள் மேமன் லைவ் சேட்டில் போட்டிருக்கீங்க. ஸோ மேக் ஷுர் நீங்கள் உங்களோட டவுட்டை வந்து லைவ் சேட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஹூவர் இஸ் இன் லைவ் சேட்டில் லைவ் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ செஷனை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மேக் ஷோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் ஆல்சோ நோ தட் TANCET MBAக்கு நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். கிளியர்? ஸோ மேக் ஷோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், TANCET MBA எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஐ ஹாவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். சூஸிங் 13 people out of 16 இஸ் த சேம் ஆஸ் லீவிங் அவுட் 3. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து நம்ம அதே பர்த்டேயோட இதுவே எடுத்துப்போமே. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் இன்வைட் பண்ணணும். ஆனால் வந்து மொத்த ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, டோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஐம் ரைட்டிங் இட். டோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 16 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இதிலிருந்து யூ ஆர் ஒன்லி கோயிங் டு இன்வைட் எவ்வளோ பேரை இன்வைட் பண்ண போகிறீங்க, 13 people தான் 13 ஃப்ரெண்ட்ஸை தான் இன்வைட் பண்ண போகிறீங்க. அப்போ ரிமைனிங் உள்ள 3 people இஸ் லீவ்டு, தே ஆர் லெஃப்ட் அவுட். ஓகேவா? ஸோ அவங்கள நம்ம விட்டுறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நம்ம காம்பினேஷனில் நம்ம இந்த சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸிங் த சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த ஃபார்முலாவை வி வில் பி யூஸிங் இட். ஸோ அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுறோம். எந்த ஃபார்மேட்டில் 16 தான் வந்து நம்மளுக்கு டோட்டல் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 16 சி இஸ் யோர் காம்பினேஷன். எவ்வளோ பேரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, 13. ஸோ 13 நீங்கள் இங்கே கீழே எழுதுங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதணுன்றதை நான் அகெயின் சொல்கிறேன். டோட்டல் திஸ் இஸ் யோர் என் வேல்யூ. ஓகே, 16 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஸோ இதுதான் உங்களோட என் வேல்யூ. அப்போ என் வேல்யூ தான் இங்கே எழுதுவீங்க. அண்ட் திஸ் இஸ் யோர் ஆர் வேல்யூ விச் இஸ் 13 people நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்க. அப்போ 16C and 13. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு
which is equal to, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 16 and 13 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது 16C 16 minus 13 பண்ணுறோம். அப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா வாட் வுட் பி தி ஆன்சர்? 3 வரும் நமக்கு. 16ல் 13 போயிடுச்சு அப்படின்னா 3. ஓகேவா? 16 minus 13 is 3. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு we have to write it. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 16 ஃப்ரெண்ட்ஸ், அதில் இன்வைட் பண்ண போகிறது ஒன்லி 13. அப்போ நீங்கள் அதை வந்து சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? இதில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் இதுக்கு போயிடுங்க. ஸோ அப்போ இதில் பாருங்கள், இந்த இதுக்கு டேரெக்டாக போயிடுங்க. ஸோ அப்போது இதில் பாருங்கள், ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 16C3 அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம், which is equal to, எப்போவுமே நம்ம பண்ணுறது தான், இந்த ஒரே ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கொடுத்துருக்க டேட்டாலேருந்து அந்த டேட்டாலேருந்து நம்ம இவ்வளோ சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து we are doing this, that is இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை போட்டோம் பார்த்தீங்களா, இதே தான் நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம். வேணா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சாச்சு. அப்போ எப்படி பண்ணுவோம் காம்பினேஷன்? ஃபஸ்ட்டு 16 இருக்குது, எத்தனை டைம்ஸ் நம்ம 16 போடணும்? 3 டைம்ஸ். அதாவது 16, 15 and 14. 16க்கு கீழே உள்ள 2 நம்பரை போட்டு மொத்தமாக 3 நம்பர்ஸ் வரும். அண்ட் தென் 3 தான் கீழே இருக்குது, அப்போ 3க்கு கீழே உள்ள 2 நம்பரை போட்டு மொத்தமாக 3 வேல்யூஸ். அப்போ 3, 2, 1. ஸோ இது நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்லாம், அதே தான் இங்கேயும். 16னா எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஸோ 16 into 15 into 14. நெக்ஸ்ட்டு 3னா 3 டைம்ஸ் into 2 into 1. ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து when you do this 16 into 15 into 14 will give you 3360. 3 into 2 into 1 will give you 6. அப்போது 3360 divided by 6 will give you 560 is your answer. Clear? ஸோ இதில் வந்து கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் கிளியரா. புரியுதுங்களா? எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத கிளியராக பாருங்கள். 16C3 அப்போது 16 வந்து 3 டைம்ஸ் நம்ம போடணும். 16 into 15 into 4, அதாவது 16க்கு கீழே உள்ள நம்பர்ஸ் மொத்தமாக நம்ம 3 நம்பர் ஆட் பண்ணுறோம். 16ஐயும் போட்டு ஆட் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இங்கே பண்ணுறோம். அண்ட் தென் 3க்கு உள்ள கீழே 2 நம்பர் 2 into 1 மொத்தமாக 3. ஸோ 16 into 15 into 14 will give you 3360 divided by 3 into 2 into 1 will give you 6. ஸோ மொத்தமாக 560 is your ஆன்சர். கிளியர்? ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் அகெயின் நான் ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வாட் இஸ் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். நெக்ஸ்ட்டு ஃபேக்டோரியல் நோட்டேஷன் விச் இஸ் த ஃபண்டமெண்டலாக இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. இது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து யூ கேன் அட்டெண்ட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். அப்போ பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு பெர்மிட்டேஷனுடைய ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அண்ட் தென் அதே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக இருந்துச்சு, தட் இஸ் ஐடென்டிக்கல் வேல்யூஸாக இருந்துச்சு மல்டி செட் அப்படின்னா எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து வி saw how to put this formula. நெக்ஸ்ட்டு காம்பினேஷனில் நம்ம காம்பினேஷனுடைய ஃபார்முலா பார்த்தோம் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி அதுக்கானது. அதாவது வந்து இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுலேருந்து நான் இவ்வளோ பேரை தான் எடுப்பேன், செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி வந்து ப்ராப்ளம் போடுறோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் போடுவோம், அதுக்கப்புறம் we put this. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு we will move ahead. So these are the practice questions that I have for you people. ஸோ இதை நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் த மீனிங் அண்ட் ஆல். அண்ட் ஃபஸ்ட்டு பெர்மிட்டேஷன் முடிச்சதுக்கப்புறமா தே வில் ஹாவ் தி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களா இங்கேயே நம்ம இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டது தான், இங்கே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். கிளியரா? எல்லா சமயம் போட முடியலனா கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள்.
கிளியரா? இப்போ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் வந்துச்சு. காம்பினேஷனுக்கான நம்ம பார்த்த அதே ஃபார்முலாஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம இதில் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெர்மியூட்டேஷனில் பார்த்த ஃபார்முலாஸ் அண்ட் தென் தே மூவ் ஹெட் வித் தி காம்பினேஷன்ஸ். அதுக்கான ஃபார்முலா ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் புட் திஸ் சம்ஸ். ஆன்சர்ஸ் வந்து டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் இங்கேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 3 more classes இருக்குது. ஜாமெண்ட்ரி இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ரிக்னாமெண்ட்ரியும் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் புதுசாக. ஸோ யூ கேன் ஆப்வியஸ்லி see those things. ஸோ லைவ் சேட் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இப்போ லைவ் சேட்டில் பார்க்க முடியலனா கூட நீங்கள் அப்புறமா ஓப்பன் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி ஆஸ்க் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஹியர் யூ கோ வித் த டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ சப்போஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த டீட்டெயில்டு ஆன்சர்ஸில் பார்த்துக்கோங்க. கிளியர்? புரியுதுங்களா? கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே வேகமாக வந்து எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினச்சாலாம் நம்மளால் முடிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து படிச்சுட்டே போயிட்டே இருந்தோன்னா அதில் வந்து ஒரு பிரோஜனமும் இருக்காது. நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணணும். வீக்லி ட்வைஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் ரிவிஷன். ஸோ தட் யூ வில் ஹாவ் அ கிளாரிட்டி ஆன் ஹவு வி கேன் அட்டெண்ட், எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெர்மியூட்டேஷனோட ஆன்சர்ஸ் இருந்தது. இப்போ காம்பினேஷனோட ஆரம்பிச்சாச்சு. ஸோ யூ கேன் see all those answers. கிளியரா? ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். போட்டால் மட்டும்தான் வரும். வி கான்ட் கெட் இட் அப்படியெல்லாம் வராது. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் வி நீட் டு பி ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணால் மட்டும்தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி செஷனை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு வந்து வி ஹாவ் another 3 more days ஃபார் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா Day 2 14 வரைக்கும் வி ஹாவ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வி கோ வித் த நெக்ஸ்ட் ஃபியூ திங்ஸ். டேட்டா சஃபிஷியன்சி இருக்குது, வேர்பல் இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு வந்து வி ஹாவ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே முடிச்சாச்சு, Day 1 முடிச்சாச்சு வித் திஸ். அண்ட் தென் வி ஹாவ் வேர்பல் பார்ட். ஸோ வி வில் see those things. அப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி செஷன் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் உள்ள வேரியஸ் ஃபார்முலாஸ் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு கிளியராக நான் போட்டு கொடுத்தேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே என்னென்ன ஃபார்முலாஸ் அண்ட் இதை எப்படி நம்ம ப்ராப்ளமில் போடுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். பிகாஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்ததுனால அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினில் எப்படி இந்த ஃபார்முலாவெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் செஷனில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிங்களோ மேக் ஷோர் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷோர் நீங்கள் வந்து யூ ஆர் ஷேரிங் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் TANCET MBA 2026 எழுதுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் லைவ் செஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வில் see you in my next live session. Thank you for watching. Thank you.